பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். இந்த வசனத்தின் முதல் பாகத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? பாவம் என்பது கொலை செய்வது, திருடுவது, பொய் சொல்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பாவம் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தீய நோக்கம் பாவம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒருவேளை நாம் யாரையும் கொலை செஞ்சிருக்க மாட்டோம், யாரையும் அடிச்சிருக்க மாட்டோம், அல்லது பொய் சொல்லியிருக்க மாட்டோம், அல்லது ஏமாத்தியிருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட காரியத்தை வெளியரங்கமாக நாம் செய்யாவிட்டாலும் சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் தீய நோக்கம் என்ன செஞ்சிட்ருக்கு? மறைந்திருக்கிறது. ஒருவேளை இந்த தீய நோக்கத்தை இந்த உலகத்தார் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த தீய நோக்கத்தை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் என்ன என்பதை மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தில் ஒரு தீய நோக்கம் உண்டாயிருச்சுன்னா அதை நாம் மனிதர்களுக்கு மறைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது? நம்முடைய தீய நோக்கத்தை நம்மால் ஒரு நாளும் மறைக்க முடியாது. எப்போ நமக்கு தீய நோக்கம் நம்முடைய இருதயத்தில் தோன்றும்? ஒருவேளை யார் மேலேயாவது கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மேலே நமக்கு என்ன செய்யும்? ஒரு தீய நோக்கம் வரும். நம்முடைய இருதயத்தில் அவர்களுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நாம் நினைத்து கொண்டே இருப்போம். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாம் பார்த்தோம் என்றால் மற்றவர்கள் வைத்திருக்கிற ஒரு பொருள் மீது நமக்கு அதிகமான ஒரு ஆசை உண்டாகும். ஈவன் அந்த ஆசை கூட வேதத்தில் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது தீய நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமான ஆசையை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இச்சை என்று சொல்லுகிறது. இந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இச்சை கூட நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. மற்றவர்களுடைய பொருட்கள் மீது அதிகமாக ஆசைப்படக்கூடாது. மற்றவர்களுக்கு உண்டான எந்த ஒரு காரியத்திலையும் நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் அதிகமான ஆசை உடையவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த பொருளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமே தவிர அவர்கள் என்னை விட ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இல்லையே, அவர்கள் என்னை விட மேன்மையாக இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு நான் மேன்மையாக இல்லையே என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்களுடைய பொருட்களை, மற்றவர்களுக்கு உண்டான எந்த ஒரு காரியத்தையும் நாம் பார்த்து அதை இச்சிக்க கூடாது. இவை எல்லாம் என்னவாக இருக்கிறது? தீய நோக்கமாக இருக்கிறது. இந்த தீய நோக்கம் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, இது ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் விட்டுவிட வேண்டும். ஒருவேளை இந்த தீய நோக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும், எசப்பா எனக்குள்ளாக இந்த தீய நோக்கம் வருகிறது, இந்த தீய நோக்கத்தை நான் விட்டுவிட எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த தீய நோக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த தீய நோக்கத்தை தேவன் வெறுக்கிறார். ஆகவே நாம் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ளாக தீய நோக்கம் வரக்கூடாது ராஜா. ஒருவேளை எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பியிருந்தாலும் கூட, எனக்கு விரோதமாக மனிதர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்தாலும் கூட, தகப்பனே நான் அவர்களுக்கு விரோதமாய் நான் எந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது, தீய நோக்கம் என்னில் உண்டாகக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த தீய நோக்கம் ஒரு பாவமாக மாறுகிறது. இந்த பாவம் என்ன செய்கிறது? நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு தடை சுவராக நிற்கிறது. இந்த தடையை மீறி தேவனால் நமக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு நன்மை செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய கரத்திலிருந்து நாம் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய கரத்திலிருந்து நாம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த தீய நோக்கம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பாவமாக, ஒரு தடை சுவராக அது இருக்கவே கூடாது.
ஆகவே நாம் தேவனிடத்துல கேட்கணும், இசப்பா சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என்னில் நீர் புதுப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தீய நோக்கம் என்னில் உண்டாக கூடாதப்பா. என்னுடைய இருதயத்தை சுத்திகரிங்க ராஜா. வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் உண்டாய் இருக்கக்கூடாது தகப்பனே. கர்த்தருக்கு பிரியமான பாதையில நான் நடக்கணும் ராஜா. எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த தீய நோக்கங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்னுடைய இருதயத்தை சுத்திகரிங்கப்பா. என்னுடைய சிந்தையை நீங்க சுத்திகரிங்க சப்பா. நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே இந்த தீய நோக்கத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நாம் நாமே சிந்தித்து ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். நம்மிடத்துல இந்த தீய நோக்கம் உண்டாயிருக்கிறதா? தீய எண்ணங்கள் நமக்குள்ளாக வருகிறதா? அப்படி வருகிறது என்றால் அதை ஆண்டவரிடத்துல நாம் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போறோம். நாம் செபிப்போமா? தகப்பனே, இந்த நாள்லையும் கூட ராஜா, தீய நோக்கம் பாவம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரல்லவா ராஜா. இந்த தீய நோக்கம் எங்களுக்குள்ளாக வராதபடிக்கு இந்த தீய நோக்கங்களை நீர் தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பாவம் எங்களுக்கும் உமக்கும் முன்பாக ஆண்டவரே ஒரு சுவரை போல் அது நிற்கக்கூடாது தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க முடியக்கூடாதபடிக்கு இந்த பாவம் எங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது ராஜா. இந்த பாவத்திலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே தலை எடுக்கும் பொழுது ஆண்டவரே இந்த எண்ணங்களை நீர் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். தீய நோக்கங்கள், தீய எண்ணங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க சப்பா. எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் அல்லவா. அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ராஜா. எங்கள் பாவம் எங்களுக்கு உமக்கும் நடுவாக வந்து நிற்கக்கூடாது தகப்பனே. தகப்பனே, நீர் தயவாய் மனமிறங்கி எல்லா தீய நோக்கங்கள், தீய எண்ணங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தர் அப்படியே இந்த தீய நோக்கத்திலிருந்து, தீய எண்ணங்கள்லிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.